ஹாய் ஆல், இந்த வீடியோவில் வந்து ஒரு குர்த்தியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். குர்த்தி பார்த்தீங்கன்னா ஃபுல் காலர் நெக் வைக்க போகிறேன், ப்ளஸ் ஃப்ரண்ட் வந்து ஸ்லிட் வச்சு தைக்க போகிறேன். சைட்லேயும் ஸ்லிட் கொடுக்க போகிறோம், ஃப்ரண்ட்லேயும் வந்து ஸ்லிட் கொடுக்க போகிறோம். இதில் பேக் நெக் பார்த்தீங்கன்னா நான் 1.5 இன்ச்சஸ் ஹைட் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து 3.5 இன்ச்சஸ் ஹைட் கொடுக்குறேன். அது போக ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஒரு 1/2 இன்ச் கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லிட் பண்ணுறனால ஃப்ரண்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன்னா கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது நெக்கிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீழே ஹைட் வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்லிட்டோட ஹைட்டு எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஸ்லிட் எவ்வளோ வைக்க போகிறோம், எவ்வளோ ஹைட்டுன்னு பார்க்கலாம். இன்ச் டேப் வச்சு நான் எடுக்கிறப்போ எனக்கு டோட்டலாக 40 இன்ச்சஸ் வந்தது. இந்த 40 இன்ச்சஸ்க்கு 2 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரிப்பும், அதே மாதிரி 40 இன்ச் ஹைட்டுக்கு 3 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்ட்ரிப்பும் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 2 இன்ச்சஸ் ஸ்ட்ரிப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டுடுங்க. டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அப்படியே பேக் சைடு கொண்டு வந்துட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டிச்சஸ் டாப் ஸ்டிச்சஸ் வந்து பேக் சைடு வந்து வர மாதிரி கம்ப்ளீட்டாக டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 3 இன்ச்சஸ் ஸ்டிப்பை வந்து இன்னொரு சைடு வச்சுட்டு மேலே வந்து தைச்சிட்டே வரேன். அது வந்து அதுவுமே 1/2 இன்ச்சஸ் டிஸ்டன்ஸை தைச்சிட்டே வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அதை வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே திருப்பாமல் கொஞ்சம் துணி மட்டும் வெளில விட்டுட்டு நான் மடித்து அடிக்கிறேன். ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி மடித்து அடிச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பட்டனோ இல்லை ஹூக்ஸோ வைக்கிறப்போ அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நெக்கை வந்து சுற்றி அளவு எடுத்துடலாம். காலர் வைக்க போகிறனால அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நான் ஃப்ரண்ட் டு ஸ்லிட் எல்லாம் கொடுத்தனால எனக்கு டோட்டலாக வந்து 23 இன்ச்சஸ் வந்திருக்கு. இப்போ ஒரு பேப்பர் கேன்வாஷில் நான் ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று போட்டுட்டு என்னோடய நெக் வித் இருக்கு இல்லையா, அது 3 இன்ச்சஸை மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்டில் ஒரு கர்வ் கொடுத்துருங்க. கர்வ் கொடுத்ததுக்கப்புறம் 23 இன்ச்சஸில் பாதி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 11.5 இன்ச்சஸ். இன்ச்சு டேப்பை இன்ச்சாக வச்சு நான் 11.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வித் வந்து 1 இன்ச்சஸ் கொடுக்குறோம். 1 இன்ச்சஸ் கொடுத்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட குர்த்தியை வந்து ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை அந்த நம்ம மார்க்கிங்கும் நம்மளோட குர்த்தியும் கரெக்டாக வருதா, நெக்கும் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். காலர் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாத்தில் வந்து ரைட் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் துணியை வச்சுட்டு ராங் சைடில் கேன்வாஷ் வச்சு நான் நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். கேன்வாஷ் அயனிங் பார்த்திங்கன்னா எடுத்துக்காம மாதிரி நீங்கள் அயன் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஃப்ரீ ஹேண்டில் தான் மார்க் பண்ணுறேன். அந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப்புக்கு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதோட ஸ்டிச்சிங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு கேன்வாஷில் அந்த மேலே அந்த கர்வ் இருக்குது இல்லையா, அந்த கர்வ் மட்டும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா கேன்வாஷில் படாமல் அந்த கர்வ்ஸையும் ஒட்டி நான் கேன்வாஷில் படாமல் நான் என்ன பண்ணுறேன், ஒட்டி ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரேன். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே நாச்சஸ் கொடுத்து திருப்பிக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக நாச்சஸ் கொடுத்துருங்க. ஃபுல்லாக நாச்சஸ் கொடுத்துட்டு திருப்பிட்டு கேன்வாஷ் அயன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கிளாத்தில் மட்டும் ஒரு துணியை வந்து கேன்வாஷ் மேலே வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா க்ளூ வச்சு அதை வந்து ஸ்டிக்கும் பண்ணிக்கலாம். 2 இதில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறேன், காலரை வந்து அப்படியே அவுட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்து நான் வந்து வெளில எடுக்கிறேன். அதையும் ஒரு அயன் பண்ணிக்கோங்க. காலரை எவ்வளோ அயன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். ஓகே, காலரை வந்து பாதியாக மடிச்சுட்டு அதோட சென்டரை நாச் பண்ணிடணும். அதே மாதிரி சுடியிலையும் நெக்கை வந்து சென்டரை மார்க் பண்ணணும். பேக் நெக்கை வந்து கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒன் சைட் ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணிட்டே வரணும். சென்டரே, அதாவது குர்த்தியோட ரைட் சைடும் காலரோட ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி அப்படியே கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒன் சைடு மட்டும் 1/2 இன்ச்சஸில் தையல் போட்டுகிட்டே வரேன். நெக்ஸ்ட்டு அனதர் சைடு திருப்பிட்டு அதையும் இன்னொரு 1/2 இன்ச்சில் கரெக்டாக தையல் போட்டுகிட்டே வரணும். தையல் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அந்த காலர் ரைட் சைடு திருப்பிட்டு அது மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். இப்படி இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபைனலாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. காலர் ஸ்டிஃபாக நிற்கும். தேங்க்யூ.